நம்மளுடைய நிகழ்ச்சி 1225 ஒரு சிறப்பு நிகழ்ச்சின்றதுனால சார்கிட்ட கேட்டுங்க, இது ஃப்ரீயா இருந்தாருன்னா பேச சொல்லலாம். வேற ஏதாச்சும் தலைப்பு கொடுங்க சார், ரெகுலரா பேசுறது இல்லாத யோசிச்சுதான் சார் இந்த புத்தகம் ஒண்ணு எழுதுறேன், குழந்தை பருவம் அன்றும் இன்றும் அப்படின்னு பேசலாம் அப்படின்னு சொன்னாங்க. மைண்ட் யுவர் மைண்ட் தளத்தினுடைய 1225வது நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்களுடைய பேசுவதில் எனக்கு பெரிய மகிழ்ச்சி. நிகழ்ச்சியை சிறப்பாக ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கின்ற திரு ஸ்டீபன் ராஜ் அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியில் என்னை கலந்து கொள்ள கேட்டதற்காகவும் அவருக்கு என்னுடைய நன்றியும் 1225வது நிகழ்ச்சிக்கு பாராட்டுதல்களும். அது நான் இன்றைக்கு பேச போவதில்லை. இது வந்து திரு ஸ்டீபன் அவர்கள் சொன்னது மாதிரி என்கிட்ட கேட்டாங்க. பொதுவா எல்லா இடங்கள்லயும் தங்கத்தை பேச சொல்லுவாங்க, கிரிப்டோ கரன்சி, எக்கனாமிக்ஸ், இப்ப கூட இவி வெஹிக்கிள்ஸ் தமிழ்நாட்டுல சக்சஸா இல்லையான்னு ஒரு கட்டுரை. அதனால வறண்டு போயிருக்கிற எனக்கு வந்து வேற ஏதாவது சிறுகதைகள் தான் ஒரு பெரிய ஆறுதலா இருக்கும். அதனால இவங்க கேட்ட போது நான் வேற ஏதாவது பேசுறேன்னு சொல்லிட்டு, அப்போ தற்செயலா நான் இப்ப எழுதி முடித்து விட்டு நானே என்னை பாராட்டி எனக்கு ஒரு பரிசு, காஃபி தான் என்னுடைய பரிசு. ஒரு நல்ல காஃபி குடிச்சு சந்தோஷமா போய் சொன்ன நல்ல கதை எழுதியிருக்கேன், ஹாப்பியா இருக்கு, ஸோ ஐம் ஹேவிங் ஒன் மோர் காஃபி. அதை சொல்றதுக்கு குழந்தை பருவம் தான், அதுவும் ஒரு குழந்தை பருவத்தை பத்தி தான். அதற்கு அது தற்செயலாக தமிழ் இந்து தென் திசை தமிழ் திசை பதிப்பகத்துல இருந்து நான் எதிர்பார்க்கல, திடீரென்று ஒரு புத்தகம் வருகிறது. அந்த புத்தகத்துல அட்டையில என் படமும் போட்டிருக்கிறாங்க. என் குழந்தை பருவம்னு சொல்லி ஒரு 25 பீப்புள் அவங்களுடைய குழந்தை பருவங்கள். நான் அப்போ கட்டுரை கொடுத்தது நினைவு வருது எனக்கு. நான் வந்து என்னுடைய குழந்தை பருவம் பற்றி சில ஆண்டுகளுக்கு முன்னால, 2 ஆண்டுகளுக்கு முன்னால சுஜாதா மேடம்ங்கிற ஒரு ஆசிரியர் அந்த பகுதியினுடைய தமிழ் திசையினுடைய அந்த பகுதி சிறுவர் பகுதி அது கேட்டாங்க. அப்ப நான் கொடுத்தேன். அவங்க ரொம்ப பாராட்டினாங்க. அது புத்தகமா வரும்னு நான் நினைக்கல. அது எல்லாருடைய கட்டுரைகளோட எதுவும் வருது, அதுவும் வந்தது. இதுவும் நான் எழுதியிருந்தேன் தற்செயலா. இரண்டும் சேர்த்து அவர் ஸ்டீபன் சார் கேட்டோம்னா டக்குன்னு குழந்தை பருவம் அன்றும் இன்றும், அது அன்றைய என் குழந்தை பருவத்தை பற்றியது. இப்ப நான் எழுதியிருக்கிறது என்னுடைய பேத்தியினுடைய குழந்தை பருவத்தை நான் பார்ப்பது. சோ அதனால அன்றும் இன்றும்னா ஒரு 60 ஆண்டு இடைவெளியில குழந்தை பருவம் இப்படி மாறி இருக்குன்னு கூட இங்க இந்த அறிவார்ந்த சபை அதை விவாதிக்கும்னு எனக்கு தெரியும். அதனால இந்த கதைகளை சொல்வது மட்டும்தான் என்னுடைய பொறுப்பு. இதுலயும் ஒண்ணு வந்து கட்டுரை. நான் முதல்ல எழுதி கொடுத்த தமிழ் இந்துக்கு கொடுத்தது வந்து என்னுடைய குழந்தை பருவம் பற்றிய கட்டுரை. நான் இப்ப எழுதியிருப்பது வந்து கதை. ஒண்ணு வந்து வெளிவந்தது, என் குழந்தை பருவம் அப்படிங்கிறது வந்து வெளிவந்துடுச்சு 2 இயர்ஸ் முன்னாடியே. இப்ப இன்னைக்கு நான் வாசிக்க போற கதை இப்பதான் பத்திரிகைகளுக்கு அனுப்புறேன், இன்னும் வர வேண்டியது. ரெண்டையும் ஒப்பிட்டா முதல்ல இது வந்து என்னை பற்றியது, என்னுடைய குழந்தை பருவம். 2வது வந்து என் பேத்தியை பற்றி நான் சொல்லுகிற குழந்தை பருவம். பேத்தி மட்டும் இல்ல, பேத்தி சார் கூட இருக்கவங்க எல்லாரும். முதல்ல வந்து ஒரு கட்டுரையை வாசிச்சுட்டு ஒரு சின்ன இடைவெளி கொடுக்குறேன். கட்டுரையில என்ன எழுதணும் அதை அப்படியே வாசி. ஒரு சிறுவனின் ஆராய்ச்சி குறிப்புகள், சோமவள்ளியப்பன். என் குழந்தை பருவம் என்ற தலைப்பில் எழுத யோசித்த போது முதலில் வந்தது வியப்பு. கல்லூரி காலம் உயர்நிலை பள்ளி அல்ல, அதற்கு முன்னர் 8-9 வயதில், அதாவது 55-60 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த பலவும் எப்படி இன்னும் பசுமையாக நினைவில் இருக்கின்றன என உடன் வந்த வியப்பு. சொந்த ஊர் தேவக்கோட்டை என்றாலும் பிறந்தது திருப்பாப்புலியூர். தந்தையார் வியாபார நிமித்தம் வாழ்ந்த கடலூரின் நியூ டவுன் பகுதி அது. 3 மாடிகள் கொண்ட பெரிய தனிய வீடு, சமையல் மற்றும் பிற வேலைகளுக்காக ஆட்கள், வீட்டிலேயே இருந்த பெற்றோர், தவிர தாய் வழி பாட்டி மற்றும் சகோதரர்கள் இருந்தும் 3வது வகுப்பில் படிப்பதற்காக என்னை உள்ளூரிலேயே இருந்த செயின்ட் மேரிஸ் கான்வென்ட் போர்டிங் ஸ்டூடெண்டாக ஹாஸ்டல் சேர்த்து விட்டார்கள், யுவர் ஆனர். அதைவிட அநியாயம், அதே பள்ளியில் 2 வயது தம்பி ராமுவை வீட்டிலிருந்து வந்து போய் படிக்கும் டேஸ்காலராக சேர்த்ததுதான். அதற்கு அவர்கள் சொன்ன காரணத்தை பாருங்கள். நான் அடம் செய்தேனாம். அப்படி என்ன பெரிதாக செய்து விட்டேன்? ஓடுவது, ஆடுவது, தள்ளுவது போன்ற பல நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருக்கிறேன். இது ஒரு தவறா? எதை தள்ளினேன் என்று கேட்கிறீர்களா? வீட்டின் பின்பகுதியில் ஒரு பெரிய கிணறு இருந்தது. என் உயரத்துக்கு எட்டி பார்த்தாலும் அதிலிருந்து தண்ணீர் தெரியாது. யாரையாவது தூக்கி காண்பிக்க சொல்லி அவ்வப்போது பார்த்திருக்கிறேன். அட, எவ்வளவு தண்ணீர் என்கிற ஆச்சரியம் தவிர
அதில் ஏதாவது விழுந்தால் வட்டம் வட்டமாய் விரியும் அலைகள் என்னை ஈர்த்திருக்கும் போல. ஏன் என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் ஏனோ கையில் கிடைத்த பொருட்களை எல்லாம் ஒரு உண்டியலில் காசு போடுவது போல கரும சிரத்தையாக அதற்குள் போட்டிருக்கிறேன். ஆனாலும் அது விழுந்தவுடன் ஏற்படும் அதிர்வலைகளை பார்க்க முடியவில்லை. அது குறித்து எவரும் கவலைப்பட்டதாக தெரியவில்லை. எதை காணோம் என்றாலும் அந்த பொருளை தேடுவதில்லை. என்னை தேடினார்கள் யுவர் ஆனர், அடிப்பதற்கு. எனக்கு என்ன தெரியும்? நான் சின்ன பிள்ளை தானே. ஒரு முறை கிணற்றின் சுவற்று வலிமையின் மீது ஒரு கம்பு வைத்திருந்தார்கள். அதன் ஒரு முனையில் நீண்ட கைவிரல்கள் போல வளைந்திருந்த கம்பு வைத்திருந்தார்கள். அதன் முனையில் நீண்ட கைவிரல்கள் போல வளைந்திருந்த கம்பிகள். அது என்னை வா வா என்று அழைப்பது போலவே இருந்தது. அட, இதை தூக்க கூட வேண்டாம், தள்ளினாலே போதும் என எவரும் பார்க்காத சமயத்துக்காக காத்திருந்து சிரமப்பட்டு தள்ளி விட்டேன். தொபேல் என்று கேட்ட சத்தம் தவிர கிணற்றுக்குள் இருந்து தெரித்து வெளிவந்த துளி தண்ணீர் கூட என் மீது பட்டது. வேகமாக துடைத்து விட்டு, சரி, நம் வேலை, இன்றைய வேலை முடிந்தது என்று போனால் கூப்பிட்டு வைத்து சாத்து சாத்தென்று சாத்துகிறார்கள். அப்படி என்ன அந்த பொருள் பிரமாதம்? இதற்கு மட்டும் ஏன் இவ்வளவு அடி என்று எனக்கு புரியவில்லை. பின்னர் அக்கால் தான் சொன்னார், அடே, நீ போட்ட சாமான்களை எல்லாம் தேடி எடுக்க கொண்டு வந்திருந்த பாதாள கரண்டிடாது என்று. பெரியவர்களாக பொறுப்பாக வைத்துக் கொள்ளாமல் விட்டுவிட்டு எப்போதும் என் மீதே குற்றம் சாட்டுவது என்ன நியாயம் யுவரானர்? இப்படி சில காரணங்களை சொல்லி ஹாஸ்டலில் சேர்த்து விட்டார்கள். ஆனால் சும்மா சொல்லக்கூடாது, அந்த காலத்திலேயே அது பிரமாதமான ஹாஸ்டல். சின்ன பிள்ளைகளுக்கு கூட ஒவ்வொருவருக்கும் தனித்தனி மர டெஸ்க், அதோடு இணைக்கப்பட்டிருந்த நாற்காலி, டெஸ்கின் மூடியை திறந்து பெட்டி போலிருந்து அதனுள் சொந்த பொருட்களை வைத்துக் கொள்ளலாம். சாவியை துளைக்காமல் கழுத்தில் தொங்கும் செயினில் மாட்டிக்கொள்ள வேண்டும். ஹாஸ்டலில் ஏதாவது செய்திருப்பாயே என்று நீங்களும் கேட்கலாமா யுவரானர்? இருந்தாலும் சொல்கிறேன். ஒரு பெரிய ஹாலில் இடைவெளி விட்டு பல கட்டில்கள், ஒவ்வொருவருக்கும் ஒன்று. இரவில் நைட் ட்ரெஸ் அணிந்து கொண்டுதான் தூங்க வேண்டும். ஒரு நாள் தூங்கி கொண்டிருந்த போதா பாத்ரூம் வர வேண்டும், வந்தது. எழுந்து தனியாக போக பயம், இருட்டு, அங்கேயே போய்விடுவேன் போல் இருந்தது. ஆனால் அடிப்பார்களே, ஒரு ஐடியா செய்தேன். கட்டிலிருந்து இறங்கி 3-4 கட்டில்கள் தாண்டி போய் பைஜாமாவை இறக்கி வேலையை முடித்துவிட்டு பைஜாமாவை போட்டுக் கொண்டு வந்து தூங்கிவிட்டேன். யாருமே கண்டுபிடிக்கவில்லை என்பது போலதான் இருந்தது மதியம் வரை. இதற்கெல்லாமா கிளாஸுக்கு வந்து கூப்பிட்டார்கள். இல்லையே, எனக்கு தெரியாதே என்று. அடி விழுந்தது. பைஜாமா காட்டி கொடுத்திருக்கிறது. ச்சே! ஆண்டுக்கு ஒரு முறை ஹாஸ்டலிலேயே நடக்கும். சுற்றிலும் தூங்குமூஞ்சி மரங்கள் இருக்கும் பெரிய மைதானத்தில் அமர்ந்து சாப்பிட வெள்ளை நிற துணிகள் போர்த்தப்பட்ட மர பெஞ்சுகள், விளையர் பீங்கான் தட்டுகளில் பல வகை உணவுகள். இறுதியாக அனைவருக்கும் சென்னை தாஷ் பிரகாஷ் ஹோட்டலில் இருந்து வரவழைக்கப்பட்டிருந்த பீச் மெல்பா ஐஸ்கிரீம். அம்மாவும் அப்பாவும் முள்கரண்டி மற்றும் ஸ்பூன் வைத்து பெருமையோடு சாப்பிட்டது என் மனதில் நிழலாடுகிறது. சனிக்கிழமைகளில் ஹாஸ்டல் பிள்ளைகளை வெளியே அழைத்து போவார்கள். வரிசைக்கு 4 பேராக ஊர்வலம் போல நடக்க வேண்டும். சில சமயங்களில் எழில மாற்றுக்கு மணல் மேல் உட்கார்ந்து அவர்கள் கொடுக்கும் ஸ்நாக்ஸ் சாப்பிடுவோம். சில சமயங்களில் வேறு இடங்களுக்கு, சில சமயங்களில் ஊர்வலம் எங்கள் தேரடித்திரு வழியாக போவோம். எங்கள் வீட்டை பார்த்த சந்தோஷத்தில் ஓடி விடுவேன். எவர் கண்ணிலும் படாமல் ஒளிந்திருப்பேன். ஊர்வலம் நகர்ந்த பிறகு வெளிப்படுவேன். அதிர்ந்து விடுவார்கள். உடனே ஹாஸ்டலுக்கு கொண்டு விட வேண்டும் என்பார்கள். அம்மா அல்லது ஆயால் சிபாரிசில் அன்று இரவு தங்க விடுவார்கள். மறுநாள் தந்தை அழைத்து போவார். மன்னிப்பு கடிதம் வாங்கி கொண்டுதான் சேர்த்துக் கொள்வார்கள். இது போல சில முறைகள் நடந்திருக்கிறது. கோடை விடுமுறை நாட்களில் வேறு வழி இல்லாமல் வீட்டில் வைத்துக் கொள்வார்கள். தெருவில் விளையாடி விட்டு பெறுவோம். உடன் விளையாடும் தம்பி ராமு 2 வயது சின்னவன். ஒரு நாள் அண்ணன் நான் வீட்டுக்கு வாடா என்று கூப்பிட்டும் அவன் வரவில்லை. வாசலில் எதையோ வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்தான். நான் கூப்பிட அப்படி வராமல் என்னத்தை வேடிக்கை பார்ப்பது என்று, சரி, இவ்வளவு கவனம் இல்லாமல் நிற்கிறானே, அவனை சின்னதாக உதைத்தால் என்ன ஆகும் என்று ஆராய எனக்கு விருப்பம் வந்திருக்கும் போல லேசாக அவனை முதுகில் என் காலால் ஒரு உதை விட்டேன். ஆராய்ச்சி முடிவை காத்திருந்து பார்க்கும் தைரியம் இல்லாமல் வீட்டுக்குள் ஓடிவிட்டேன். வழக்கமா இந்த ஆராய்ச்சிகளின் முடிவில் வரும் சத்தம் ஒன்று வரவில்லை. மாறாக சற்று நேரம் கழித்து, ஐயோ, விளையாட போன பிள்ளையை காணமே என்று அம்மா போட்ட சத்தம் தான் கேட்டது. சரி, இதெல்லாம் அவர்கள் வழக்கம்தான் என்று நான் போய் கைகால் கழுவிவிட்டு வந்து பார்த்தால் தம்பி உடம்பெல்லாம் கருப்பாக நின்று கொண்டிருக்கிறான். என் அண்ணன் அவனை கோஸ் பைப் மூலம் தண்ணீர் எடுத்து கழுவி கொண்டிருந்தார். வழக்கம் போல எனக்கு திட்டும் அடியும். அவனை நான் சாக்கடை தள்ளிவிட்டேன் என்பது குற்றச்சாட்டு. எனக்கு என்ன தெரியும்? அவனை யார் அதன் எதிரில் நிற்க சொன்னது? குடும்பம் சென்னைக்கு குடிபெயர என்னையும் வரவைத்துக் கொண்டார்கள். ஹாஸ்டல் வாழ்க்கை முடிந்தது. சென்னையில் முதலில் மயிலாப்பூரிலும் பின்பு 65 ஆழ்வார்பேட்டை தெருவிலும் குடியிருந்தோம். அந்த வீட்டில் இருக்கையில் நான் சில ஆராய்ச்சியில் ஈடுபட்டதையும் மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. 3 மாடியில் இருந்த கட்டிடத்தில் 4வது மொட்டை மாடியில் இருந்து கல்லை விட்டு எறிந்து அது கீழே ஓடும் பூனை மீது பட்டால் என்ன ஆகும் என்பது அப்படிப்பட்ட ஆராய்ச்சிகளில் முக்கிய ஒன்று. சின்ன பையன் தானே, அதிக பழக்கம் இல்லாதால் குறி சரியாக இல்லை. அதை புரிந்து வந்த மனம் இல்லாமல் அந்த கல் பரமசிவத்தின் அப்பா மீது ஏதோ வேண்டுமென்றே விழுந்தது போல அவரும் அவர் குடும்பத்தாரும் கூடி குய்யோ முறையோ என்று கத்தி எங்களது 3வது மாடி வீட்டிற்கு வந்து
என்னை வெளியே அனுப்ப சொல்லி கேட்டிருக்கிறார்கள். என்ன இருந்தாலும் பெற்றோர்கள் அல்லவா, அனுப்பவில்லை. ஒரு 10 நிமிடம் ஆத்திரம் கத்தி விட்டு போயிருக்கிறார்கள். எங்கள் வீட்டின் பின்பக்கம் துணி துவைக்கிற இடத்தில் சற்று உயரமாக கூண்டு போல ஒன்று இருந்திருக்கிறது. நான் அதை அதற்கு முன்பு கவனித்ததில்லை. அதன் மீது என் ஆராய்ச்சி மனம் போன போது அதிலிருந்து புகை வந்து விட்டிருந்தது. அதை நான் தொட போன போது, டே சிம்னியை தொடாதே என்று அதட்டினார் அப்பா. அதனாலேயே அவர் நகர்வதற்காக காத்திருந்து தொட்டேன். கையை சுட்டு விட்டது. ஆஹா, இதில் ஏதோ விஷயம் இருக்கிறது என்று எனக்கு புரிந்து விட்டது. என்ன செய்யலாம் என்று யோசிக்கையில் என் கண்ணில் பட்டது பழுப்பு நிறத்தில் கொரகொரப்பாய் ஒரு மாவு. அது 2 டிகாஷன் கறந்த பின் மீது வந்து காப்பி பொடி, சக்கை என்று எனக்கு எப்படி தெரியும்? எடுத்து பிசைந்தால் ஜாலியாக இருந்தது. அட, இதை அப்படியே சிம்னிக்குள் உதிர்த்து விட்டு பார்த்தால் என்ன என்று எல்லோருக்குமா தோன்றும்? எனக்கு தோன்றியது. 2 கைகளால் மல்லி எடுத்தேன். சுற்றுமுற்றும் பார்த்து விட்டு சுட்டு கொண்டு விடாமல் கையை எச்சரிக்கையாக கூண்டுக்குள் நுழைத்து சுவாமிக்கு அம்மா மலரபிஷேகம் செய்வது போல பழுப்பு நிற ஈர மாவை உதிர்த்து விட்டேன். என் ஆராய்ச்சிக்கான விளைவு உடனடியாக தெரிந்தது. ஏன்னா மேலிருந்து எந்தவோ கொட்டுது, பால் எல்லாம் போச்சு என்கிற சத்தம் தான் அந்த விளைவு. வலியப்பன் எஃபெக்ட். அது கீழ்விட்டு சுரேஷ் அம்மா குரல் போல இருந்தது. மீண்டும் இன்னொரு கைப்பிடி எடுத்து பிசைந்து விடுகையில் பொதுவாக என்னுடைய ஆராய்ச்சிகளுக்கு எப்படி வரவேற்பு கிடைக்கும் என்று தெரியுமாகலாம் அப்படியே போட்டுவிட்டு பக்கத்தில் இருந்த டாய்லெட்டுக்குள் புகுந்து கதவை தாளிட்டுக் கொண்டேன். என் யூகம் தவறாகுமா? சுரேஷ் அப்பா எங்கள் வீட்டிற்கு வந்து என் அப்பாவிடம் போட்ட சத்தம் கக்கூஸ் வரை நன்றாக கேட்டது. எப்படியும் 10 நிமிடம் ஆகிவிடும். அங்கிருந்து எம்பி டாய்லெட்டின் பின்பக்க ஜன்னல் வழியாக தடதடவன் ஓடிக்கொண்டிருந்த ரயிலை பார்த்துக் கொண்டிருந்தேன். அடுத்து என்ன செய்யலாம் என்று மனது யோசித்திருக்குமோ? அதெல்லாம் சரி. இப்போது ஏதாவது ஆராய்ச்சி செய்கிறீர்களா என்று நீங்கள் கேட்பது நியாயம்தான் யுவர் ஆனர். கேட்டரிங், பொருளாதாரம், மார்க்கெட்டிங் போன்ற படிப்புகள், பெல், பெப்சி போன்ற நிறுவனங்களில் வேலை, சில புத்தகங்கள், பயிற்சி வகுப்புகள், தொடர்கள் எல்லாம் எழுதி எமோஷனல் இன்டெலிஜென்ஸில் ஆய்வும் செய்து PhD பட்டமும் பெற்றாகிவிட்டது. இதற்கும் என் சின்ன வயது ஆராய்ச்சிகளுக்கு நிச்சயம் ஏதாவது தொடர்பு இருக்கும் என்று நினைக்கிறேன் யுவர் ஆனர். நன்றி. முதல்ல ஒரு கை தட்டலாம் நம்ம எல்லாரும். சார் இதெல்லாம் நம்பவே முடியல சார் எங்களால. அது கேட்கறதுக்கும் ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. நான் மைக் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணிட்டு நிறைய சிரிச்சேன். நீங்க சொல்றத படிக்க படிக்க ஆஃப் பண்ணிட்டு தான் சிரிச்சேன். சத்தத்தை வந்துடும் போது இதுக்காக. அந்த அடுத்ததை முடிச்சிடற பாருங்க, அந்த வேடிக்கை பாருங்க. தலைமுறை. இது வந்து கதையா எழுதியிருக்கேன். ஆனா மோஸ்ட்லி ஃபேக்ட் தான். பட் அதை ஒரு கதையை ஆக்கியிருக்காங்க. இல்லை, பெல் அடிக்க இன்னும் 10 நிமிடம் இருக்கிறது என்று நினைத்தபடி அதிக கூட்டம் இல்லாத இடமாக பார்த்து நகர்ந்து நின்று கொண்டார் மோகன். எல்லாம் வழக்கமாக வருகிறவர்கள் தான், பெரும்பாலும் பெண்கள். 1ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரையிலான பிள்ளைகளின் அம்மாக்கள். ஆனால் அவர்களில் பலர் அவர்களே 10, 12வது படிப்பவர்கள் போல் இருப்பார்கள். வேறு சிலர் முழு மேக்கப்பில் இளமையாக தெரிவார்கள். ஜூன் மாத ஊமைய வெயில் புழுக்கமாய் இருந்தது. சற்று இறைச்சலாகவும் இருந்தது. கிடைக்கும் கொஞ்ச நேரத்தில் அவர்களுக்குள் பேசிக்கொள்ளத்தான் எவ்வளவு விஷயங்கள் இருக்கின்றன என்று மோகனுக்கு வியப்பாக இருக்கு. பெண்கள் மட்டுமில்லை, பிள்ளைகளை அழைத்து போக ஆண்களும் வருவார்கள். ஆனால் ஒரு வித்தியாசம், வருகிற ஆண்களில் பெரும்பாலானவர்கள் மோகனைப் போல பிள்ளையின் பெற்றோரின் பெற்றோர்கள். பார்த்தால் முதியோர்களாக இல்லாவிட்டாலும் உறவு முறைப்படி அவர்கள் தாத்தாக்கள் தான். வழக்கமாக புன்னைக்கும் சிலர் மோகனை பார்த்து மெலிதாக சிரித்தார்கள். ஒரு ஆட்டோக்காரர் கையை உயர்த்தி வணக்கம் சொன்னார். மணி 3, கேட்டை திறந்து விட்டார்கள். அதுவரை சும்மா நின்றிருந்தவர்கள் படம் முடிந்ததும் திரையரங்கை விட்டு வெளியேறும் மக்களைப் போல பரபரப்புடன் நெருக்கி அடித்துக் கொண்டு உள்ளே போனார்கள். மோகன் அழைத்து செல்ல வேண்டியது பேத்தி ரம்யாவை. இந்த வருடம் அவள் 3rd ஸ்டாண்டர்ட். 2ஆம் மாடியிலிருந்து இறங்கி வர வேண்டும். மாடி படிப்பட்டிகளில் வாசலில் போய் நின்று கொண்டார். பட்டாம்பூச்சிகள் போல பல வகுப்புகளில் இருந்து குட்டி பையன்களும் சிறுமிகளும் படபடவென ஓடி வந்தார்கள். அவர்களுடைய வண்ண உடைகளை பார்த்ததும் மோகனுக்கு அன்று வெள்ளிக்கிழமை நினைவு வந்தது. அன்று மட்டும் சீருடை வேண்டாம். கனமான புத்தக பைகளை முதுகில் சுமந்து கொண்டு கைகளில் உருளும் சாப்பாட்டு கூடைகள் மற்றும் தண்ணீர் பாட்டிலுடன் ஏதோ பிரச்சனையிலிருந்து தப்பித்து வருவது போல ஓடி வருவார்கள். அவர்கள் ஆரம்பித்த சிறிது நேரத்தில் அங்கே புழுதி பறக்கும். வரும் பிள்ளைகளை அவர்களது பெற்றோர்களின் சிலர் ஏதோ பல மாதங்களுக்கு பிறகு பார்ப்பதை போல அவளாக போய் கையை பிடித்து இழுத்து துணிந்து கட்டி அணைத்துக் கொள்வார்கள். அன்றைக்கு வகுப்பில் என்ன நடந்தது, முழுதும் சாப்பிட்டார்களா என்றெல்லாம் கேட்டபடி மற்றவர்கள் நடக்க இடம் கொடுக்காமல் அங்கேயே நின்று கொள்வார்கள். பள்ளியின் வெளிப்புற சாலையிலிருந்து பிள்ளைகளை அழைத்து செல்லும் கார், ஸ்கூட்டர், ஆட்டோக்களின் ஹார்ன் சத்தம் கேட்க ஆரம்பித்துவிடும். ரம்யா மெதுவாகத்தான் வருவாள். அவளுக்கு வகுப்பை விட வகுப்புகளுக்கு வெளியே நிறைய வேலைகள் இருக்குமோ என்று மோகனுக்கு சந்தேகம் வரும். ரம்யாவுக்கு பள்ளியை விட்டு வர மனசு வராது. ஒரு நிமிடம் முன்பு வரை அவர்களோடு வகுப்பில் தான் உட்கார்ந்திருப்பாள். ஆனால் மணி எடுத்து வெளியில் வந்ததும் வெளியே வகுப்பு தோழர்களின் பெயரை சொல்லி ஏதோ விமானம் ஏறப்போகிறவர்களுக்கு சொல்வது போல பவன் பை, சுருதி பை என்று அழைத்து கையசைப்பாள். இதோ ரம்யா வகுப்பு கார்த்திக் வந்து விட்டான். அவன் கிளாஸில் இருந்து எப்போதும் அவன்தான் முதலில் எழுதுவான்.
அவன் நடக்கிறானா பறக்கிறானா என்று சந்தேகம் வரும் அளவு வேகமாக வருவான். படிக்கட்டுகளில் தாவி தாவி இறங்குவான். தலைமுடி கலைந்து காலையில் அணிந்த சட்டை மாலைக்குள் அழுக்கேறி இருக்கும். அதை இன் பண்ணாமல் வெளியே விட்டு எவ்வளவு கூடத்திலும் கார்த்திக் தனியாக தெரியுமா. சில பெரிய கிளாஸ் மாணவர்கள் போல அவனுக்கும் சட்டையை ட்ரௌசருக்குள் இன் பண்ணுவது பிடிக்காது போல. வகுப்பு முடிந்ததும் முதல் வேலையா சட்டையை எடுத்து வெளியே விட்டு விடுவானோ மோகனுக்கு தோன்றும். காரணம், வகுப்பு முடிந்தவன் ஒரு நாளும் அவனை அவர் இன்மணிய சட்டையோடு பார்த்ததில்லை. கார்த்திக் வீட்டுக்கு போவது ஒரு தனியார் வேனில், அது 3:45 தான் கிளம்பும். ஆனால் முதலாக வெளியே வந்துவான். மோகனை கடந்து போகிற போது அங்கிள் என்று அழைத்து ரம்யா அவங்க வகுப்பில் செய்ததாக அல்லது செய்யாததாக ஏதோ ஒரு செய்தியை கலவரமாக அறிவிப்பான். மோகன் என்ன என்று நிதானிப்பதற்குள் பறந்து விடுவான். இப்பொழுது அந்த படிக்கட்டு முழுக்க பிள்ளைகள் தப என இறங்கி வந்தார்கள். 3 ஆண்டுகளாக வருவதால் ரம்யாவின் வகுப்பு பிள்ளைகள் பலருடைய முகங்கள் மோகனுக்கு பரிச்சயம். அவர் பொறுமையாக நின்றார். அவரை சில பிள்ளைகளும் பெற்றோர்களும் இடித்தபடி சென்றார்கள். பார்வையை படிக்கட்டிலிருந்து எடுக்காமலேயே அவர் நகர்ந்து நின்று கொண்டார். அதோ ரம்யா. ரம்யா ரொம்ப ஸ்மார்ட். படிக்கட்டில் இறங்கி வரும்போதே அன்று தன்னை அழைத்து போய் யார் வந்திருக்கிறார் என்று பார்த்துக் கொள்வாள். தாத்தா தான் வந்திருக்கிறார் என்று தெரிவித்து பார்வையை திருப்பி விடுவாள். அவள் விளையாட்டுகளை படியிலேயே ஆரம்பித்து விடுவாள். வேகமாக கீழே இறங்கி வரமாட்டாள். வேறு பிள்ளையுடன் நின்று ஏதாவது கதை பேசிக் கொண்டிருப்பாள். மோகன் முன்புறம் நகர்ந்து போய் அவளை எதிர்கொண்டு வரியா வீட்டுக்கு போகலாம் என்று அழைக்க வேண்டும். மோகன் அருகில் வந்ததும் எதுவும் பேசாமல் உடனே திரும்பி நின்று முதுகை காட்டுவாள். அவர் அவளுடைய புத்தக பையை வாங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்து சாப்பாட்டு கூடையை நீட்டுவாள். அதையும் வாங்கி கொண்டதும் கொஞ்சம் விளையாட்டு போலாம் ஐயா என்று ஆரம்பிப்பாள். அவர்கள் வீட்டு வழக்கப்படி அவள் தாத்தா மோகனை ஐயா என்றுதான் அழைப்பாள். சொல்லிவிட்டு ஐயா முகத்தை கூர்ந்து பார்ப்பாள். இல்ல ஆட்டோக்காரர் காத்துட்டு இருப்பார் என்று மோகன் சொல்வார். அவர் குரலில் கண்டிப்பு இல்லை என்று தெரிந்து கொண்டு விட்டால் அவர் சம்மதத்துக்கு காத்திராமல் ரம்யா விளையாட ஓடி விடுவார். வேண்டாம் என்று சொல்வாரே தவிர மோகன் தடுக்க மாட்டார். அதனால அவளை வீட்டுக்கு அழைத்து போக எப்போதாவது அவர் வரவில்லை என்றால் அவள் ஐயா வரலையா, ஐயா வரல என்று அழைத்து போக வந்திருக்கும் அம்மாவையோ அப்பாவையோ பாட்டியோ கேட்பாள். அங்கே விளையாட்டு திடலில் சறுக்கு மனம், தொங்கி விளையாடும் பார் கம்பிகள் என்று பலவும் இருக்கும். பல பிள்ளைகள் புத்தக பைகளை வைத்து விட்டு விளையாடி கொண்டிருப்பார்கள். வரைமுறை இல்லாமல் அவர்கள் விளையாடுவதால் அந்த இடம் கலவரமாக இருக்கு. சறுக்கு மரத்தில் சறுக்கி வந்து இறங்க வேண்டிய பக்கமாக சில பிள்ளைகள் தூரத்திலிருந்து ஓடி வந்து ஷூக்காலோடு ஏறுவார்கள். ஷூக்களில் ஒட்டி கொண்டிருக்கும் மணல் சறுக்கு மரத்தின் தகரத்தில் உறவென்று உராய்வதால் ஒரு சத்தத்தை கேட்கவே முடியாது. உடம்பு பூசும். அப்படி மேலேறிய பிள்ளைகள் ஏறி வர வேண்டிய படிக்கட்டு வழியாக இறங்குவார்கள். கம்பிகளில் தொங்குவார்கள். நம்பி போன்ற சிலர் தலைகீழாக கூட. நம்பி சதாசிவனும் ரம்யா செக்ஷன் தான். அவன் கார்த்திக்கு கொஞ்சமும் சளைத்தவன் அல்ல. விளையாடும் இடத்தில் அவன் செய்வதெல்லாம் மிக வித்தியாசமாக இருக்கும். அவன் வகுப்பு பிள்ளைகளுக்கெல்லாம் அவன் பெரிய வீரன், எதையும் செய்யக்கூடியவன், கிட்டத்தட்ட ஒரு ஹீரோ போல. மோகன் பார்த்த சில நேரங்களில் நம்பி மண்தரையில் குத்துக்கால் இட்டு அமர்ந்து கர்ம சிரத்தையாக பென்சிலால் தரையை குத்தி தோண்டி கொண்டிருப்பான். உறுதியாக இருக்கும் தரையில் பள்ளம் தோண்ட அவனுடைய வாட்டர் பாட்டில் மட்டும் இல்லாமல் கண்ணில் படும் பல வாட்டர் பாட்டிலிருந்தும் தண்ணீர் ஊற்றுவான். அவன் ஷூ, வெள்ளை சட்டை, தலைமுடி எல்லாம் மண்ணாக இருக்கும். வேலையில் மட்டுமே கவனமாக இருப்பதால என்னவோ வாட்டர் பாட்டில் முடியலை திறந்தும் ராசி விடுவான். பெண் பிள்ளைகள் சிலர் அவனும் என் வாட்டர் கவர் எங்கடா, நான் கிளம்பணும் என்பதோட கெஞ்சி கொண்டே இருக்க அவன் அடுத்து காம்பவுண்டு பக்கம் இருக்கும் முட்டிக்கால் உயரம் இருக்கும் வலுவான செடியை அடுத்த 2 நிமிடங்களுக்குள் பிடுங்கி ஆக வேண்டும் என்பது போல 2 கைகளால் பிடித்து இழுத்துக் கொண்டிருப்பான். சில உஷாரான அம்மாக்கள் அவர்கள் பிள்ளைகள் விளையாடும் இடத்தில் ஓரமாக அமர வைத்து மதியம் சாப்பிடாமல் விட்ட மீத சாதத்தை டிஃபன் பாக்ஸ் இருந்து எடுத்து ஊட்டி விட்டுக் கொண்டிருப்பார்கள். சற்று தள்ளி பெரிய கிளாஸ் பையன்களும் பெண் பிள்ளைகளும் சர்வதேச போட்டியின் இறுதி 5 நிமிடங்கள் போல பரபரப்பாக வெறுத்து கொட்ட விளையாடுவார்கள். அந்த பக்கம் வேறு யாரும் நடக்க முடியாது. காரணம், ஆட்டத்தில் மட்டுமே இருக்கும் கவனம் காரணமாக ஷூ கால்களோடு வழுவழு சிமெண்ட் தரையில் சறுக்கியவே வந்து மோதி விடுவார்கள். சமயங்களில் சில மிஸ்களும் மோதப்பட்டிருக்கிறார்கள். விளையாடும் இடத்துக்கும் ரம்யாவை விட்டு விட்டால் எளிதில் திரும்ப கூட்டி வர முடியாது. கேட்டதா ஐயா விட்டான்ல வந்துடுவியாம் என்று கொஞ்சி, பிறகு பிளீஸ்டா ஐயாவுக்கு வேலை இருக்குடா என்று கெஞ்சி, அதற்கு பிறகு கோபம் வந்தது போல நடித்து அதன் பின் தான் மனசு இல்லாமல் வருவாள். அதுவும் நீ என்னை விளையாடவே விட மாட்டையா என்று குற்றம் சொல்லியபடி ஆட்டோ நோக்கி நடக்கும்போது அண்ணாந்து பார்த்து இன்னைக்கு என்ன தெரியுமா நடந்தது என்று ஆரம்பிப்பாள். பீடிகை பெரிதாக இருக்கும். அசம்பிளி முடிஞ்சு கிளாஸுக்கு போற போது நம்பி வாமிட் பண்ணிட்டான் ஐயா என்பாள். அப்படியா என்று மோகன் அதிர்ந்து கேட்பார். ஆமாயா என்று கதையை மேலும் சுவாரஸ்யமாக்குவாள். இன்னொரு நாள் எங்க கிளாஸுக்கு குரங்கு வந்து விட்டது என்பாள். மற்றொரு நாள் ஆயாமாவை பாம்பு கடித்து விட்டது என்பாள். அவற்றில் பல நடந்திருக்காது. ஆனால் அப்படி நடந்தால் எப்படி இருக்கும் என்கிற அவளுடைய கற்பனை அவை என்று மோகன் நினைத்துக் கொள்வார். அவர் ரம்யா சொல்வதை முழுவதும் நம்பது போலவே கேட்பார். ரம்யாவின் ஜாதகத்தை பார்த்த கீழ்ச்செயல்பட்டி ஜோதிடர் ஒரு முறை இவ பொய் போலவே உண்மை சொல்வா, உண்மை போலவே பொய் சொல்வாள் என்று சொன்னது எவ்வளவு சரி என்று சில சமயங்களில் அவருக்கு தோன்றும். கோடை விடுமுறைக்கு பிறகு பள்ளி திறந்த நாள் அது. அப்போதெல்லாம் அதெல்லாம் இருக்கட்டும், இன்னைக்கு மிஸ் ஹேண்ட் ரைட்டிங் நோட்புக்கு கேட்டாங்களா, பார்த்தாங்களா என்று கேட்டார் மோகன். இல்லையா என்றார் முதலில். மற்றொரு தாத்தா வீட்டிற்கு வெளியூர் போயிருந்த ரம்யா கோடை விடுமுறையில் எடுத்து வர சொல்லி இந்த ஹேண்ட் ரைட்டிங் நோட் புத்தகத்தை மறந்து அங்கேயே வைத்து விட்டு வந்ததாக நேற்றுத்தான் அவள் பெற்றோருக்கு சொல்லி இருக்கிறாள். ஐயோ என்று பதறிய அப்பாவிடம் கூலாக, ஒன்னும் பிரச்சனை இல்லப்பா, நீ ஒரு லெட்டர் கூட போதும் விட்டுருவாங்க என்று சொல்லி இருக்கிறார்.
நான் லெட்டர்லாம் தரமாட்டேன், நீ தானே நோட்டை விட்டுட்டு வந்த, நீ அப்பாலஜி கேளு, மிஸ் என்ன சொல்றாங்களோ அதை செய் என்று சொல்லி முடித்துக் கொண்டு விட்டார் ரம்யாவின் அப்பா. இந்த கதையெல்லாம் மோகனுக்கு இன்று காலையில் தான் தெரியும். என்ன இது 3ஆம் வகுப்பு ஹோம்ஒர்க் செய்யவில்லை என்று கெட்ட பேர் எடுக்க போகிறாளே பேத்தி என்று அவருக்கு கவலை. அவருக்கு மகனையா, மருமகளையா, இல்ல பேத்தியா, இதில் யாரை கோபிப்பது என்று தெரியவில்லை. அந்த தாத்தாக்கு போன்ல சொல்லி நோட்டை கொரியர் அனுப்ப சொல்லுவோமா என்று ரம்யாவிடம் கேட்டதற்கு, அந்த நோட்டு எங்க இருக்குன்னு அவங்களுக்கு தெரியுமா ஐயா என்று மோகனை திருப்பி கேட்டார். இவள் ஹோம்ஒர்க், அதுவும் 30 பக்கம் ஹேண்ட் ரைட்டிங் எல்லாம் செய்திருக்க மாட்டார், சும்மா கதை அழைக்கிறார். மோகனுக்கு புரிந்து விட்டது. ஸ்கூல் விட்டு வரும்போது அதைத்தான் கேட்டார். என்ன மிஸ்க்கு ஹோம்ஒர்க் பத்தி கேட்டாங்களா? அவரை பார்க்காமலே இல்லை என்றால் சாதாரணமாக. அது எப்படி கேட்காமல் இருப்பார்கள் என்றதுக்கு, கேட்டாங்க, ஆனா ஏதாவது கூட ஒன்னும் சொல்லலை என்றால். மோகனுக்கு புரிந்து விட்டது. என்னவோ நடந்திருக்கிறது, மறைக்கிறாள். சரி, இது பற்றி ரம்யா அம்மாவிடம் தான் சொல்ல வேண்டும் என்று முடிவு செய்து கொண்டார். அம்மாவுக்கு தான் ரம்யா கொஞ்சம் பயப்படுவார். ஆட்டோ நோக்கி நடந்தார்கள். சரி, இன்னைக்கு வேற ஏதாவது ஹோம்ஒர்க் கொடுத்தாங்களா? ரம்யாவின் அம்மாவும் அப்பா அலுவலகத்திலிருந்து திரும்பி வர மணி 7, 7:30 ஆகிவிடும். அதற்கு பிறகு ரம்யா சோர்வாக இருப்பாள். ஹோம்ஒர்க் செய்வது ஒத்து வராது. அதனால் அவர்கள் வருவதற்குள் அவளை மோகன் மனைவி பாட்டி செய்ய வைத்து விடுவார். அதற்காக கேட்டார், இப்பவே சொல்லலாமா வேண்டாமா என்பது போல கொஞ்சம் தயங்கி விட்டு, கொடுத்திருக்காங்கய்யா மேக்ஸ் என்றால் ரம்யா. ஆட்டோ அருகே வந்து விட்டார்கள். ஏறி அமர்ந்து கொண்டார்கள். அப்ப வீட்டுக்கு போனதும் சாப்பிட்டு உட்காந்து நீ அதை முடிக்கிற, அது முடியாதுயா. என்ன ரம்யா விளையாடுறியா? யோ, என்ன ஹோம்ஒர்க்னே தெரியாம எப்படியா செய்யறது? என்னது ஹோம்ஒர்க் என்னன்னே உனக்கு தெரியாதா? நான் நோட்ல எழுதிட்டு பெல் அடிச்சிருச்சு. மத்த பிள்ளைங்க எல்லாம் எப்படி எழுதிக்கிட்டாங்க? மிஸ் தான் என்னையும் அனன்யாவையும் நோட் புக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு ஸ்டாஃப் ரூம்ல கொண்டு போய் வச்சுட்டு வர சொன்னாங்க. அதனால நாங்க எழுதிட்டு கிளாஸ்க்கு திரும்பி வர்றதுக்குள்ள அவங்க போர்ட்ல ஹோம்ஒர்க் எழுதி போட்டுட்டாங்க. நாங்க திரும்பி வந்து எழுதிக்கிறதுக்கு முன்னாடி பெல் அடிச்சிருச்சு. அது எப்படி எப்பவும் மிஸ் ஒன்னையே இது மாதிரி வேலைக்கு அனுப்புறாங்க? தெரியலையே ஐயா என்று சொல்லும் போது ரம்யா முகத்துக்கு கொஞ்சம் பெருமை இருந்தது. யாராவது போறீங்களா என்று மிஸ் கேட்டிருப்பாங்க. நீ உடனே எந்திரிச்சிருப்ப. அது எப்படியா கரெக்டா சொல்ற? உன்ன தெரியாத எனக்கு? எப்படா மத்த வேலை செய்யலாம்னு தானே நீ இருப்ப. இதாண்டா சாக்குன்னு வெளியே போய் கதை பேசி மெதுவா வந்திருப்பீங்க 2 பேரும். சொல்லியபடியே ரம்யாவின் கன்னத்தை செல்லமா கிள்ளினார். நீ சொல்றது பாதி கரெக்டியா. நாங்க திரும்பி வர லேட் ஆயிடுச்சுங்கிறது சரிதான். ஆனா அதுக்கு அனன்யாவாலதான் ஐயா. ஸ்டாஃப் ரூம்ல நோட்டை வச்ச பிறகு அவன் நம்ம பாத்ரூம் போயிட்டு கிளாஸுக்கு போலாம்னு சொன்னான். மோகனுக்கு பாத்ரூம் ஐடியா யாருடையதாக இருக்கும் என்பதில் கொஞ்சம் கூட சந்தேகம் இல்லை. நிச்சயம் ரம்யா தான் சொல்லி இருப்பார் என்று நினைத்துப்பட்டார். அது சரி, கிளாஸ்க்கு வந்துட்டீங்க, பெல் அடிச்சா என்ன, இருந்து எழுதிட்டு வர வேண்டியதானே? யோ, நீ வெளியில வெயிட் பண்ணிட்டு இருப்ப இல்ல? காதில் விழுந்த இந்த உரையாடலை கேட்டுக் கொண்டிருந்த ஆட்டோ டிரைவர் அடக்க முடியாமல் சத்தமா சிரித்து விட்டார். இப்படிப்பட்ட கதையெல்லாம் கேட்டு மோகனுக்கு கோபம் வராது. இதே கதையை ரம்யா அவளுடைய அப்பா அம்மாவிடம் சொல்லியிருந்தால் நடப்பதே வேறு. அவள் சொல்லவும் மாட்டாள். அவர்களுக்கு சொல்ல வேறு கதை வைத்திருப்பாள். திடீரென்று நினைவு வந்தவளாக, யோ, வேற யாருக்கிட்டையாவது வாட்ஸ்அப்ல கேட்டு ஹோம்ஒர்க் வாங்குவோமா? அது சரி, அதுவும் நல்ல ஐடியா தான். என்கிட்ட வேற பேரண்ட்ஸ் போன் நம்பர் இல்லையே, அம்மா கிட்ட யார் நம்பரையாவது கேட்போமா? யோ, என்ன விளையாடுறியா? அம்மா அப்பா கிட்ட மட்டும் இதை சொல்லவே சொல்லாத. விக்னேஷ் தாத்தா கிட்ட ஒரு வாட்டி நம்பர் வாங்கினீங்களா என்றார். மோகன் சொல்ல மாட்டார். எப்படியாவது ஹோம்ஒர்க் செய்ய வேண்டும் என்பதை வாங்கி கொடுத்து விடுவார் என்பது ரம்யாவுக்கு தெரியும். இப்படி பல சமயங்களில் உங்ககிட்ட மட்டும் சொல்றேன், நீ யார்கிட்டையும் சொல்லக்கூடாது என்று ஐயாவிடம் கோரிக்கை வைப்பால். அவரும் சந்தோஷமா அந்த ரகசியங்களை காப்பாற்றுவார். ஆனால் பிறகு ரம்யாவே அதை அவருடைய அம்மா அப்பாவிடம் சொல்லிவிடுவார். மோகன் மாட்டிக்கொள்வார். ஆட்டோ அவர் வீடு நோக்கி இருக்கிற சாலை திரும்பியது. சமோசா சாப்பிட்டு போலாம் ஐயா. மோகன் ஏதும் மறுத்து சொல்லாதால் ஆட்டோ டிரைவரும் வண்டியின் வேகத்தை கொடுத்தார். உடன் மோகன், நிப்பாட்டாதீங்க, வீட்டுக்கு போங்க என்றார். ஆட்டோ டிரைவரிடம் சொல்லிவிட்டு, தொப்பாரு, இப்போ சமோசா சாப்பிட்டா மத்தியானம் சாப்பாடு சாப்பிட முடியாது. ஆட்டோ வீட்டு வாசலில் நின்றது. அவர் புத்தக பையில தூக்கிக் கொண்டு லிப்ட் நோக்கி நடக்க அவர் முன்பே இறங்கிய ரம்யா படிக்கட்டுக்களை நோக்கி ஓடினாள். ஏன் போடாத, நில்லு, லிப்ட்ல போலாம். முடியாதுயா, நான் படியில வர்றேன், நீ என்ன ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல கூட்டிக்க. குட்டிக்கால்களை தூக்கி தூக்கி வைத்து படியில் ஏற துவங்கினார். மோகன் லிப்ட் கதவை மூடி 3ஆம் தளம் அழுத்தாமல் முதல் தளம் என்று அழைத்தினார். முதல் தளத்தில் லிப்ட் நின்றது. அவர் கதவுகளை திறந்து பார்த்தார். ரம்யா 2வது தளத்துக்கு படியேறியபடி 2வது ஃப்ளோருக்கு வந்துடியா என்று ஓடுகிறார். அவர் 2வது இடத்தில் நிற்காமல் நேராக அவரது பிளாட் இருக்கும் 3வது தளத்துக்கு பொத்தானை அழுத்தினார். லிப்ட் 3வது மாடிக்கு போய்விட்டது. லிப்ட் கதவை திறந்தார். அவர்கள் பிளாட் வாசலில் 2 ஜோடி ஷூக்களும் 1 ஜோடி செருப்பும் இருப்பது தெரிந்தது. யாரோ இன்னும் 3 மணிக்கு வருவதாக சொல்லி இருந்தது. நெய் வந்து காலிங் பெல் அடித்தார். என்னை ஏன் செகண்ட் ஃப்ளோர்ல கூட்டிக்காம நீ பாட்டுக்கு மேல வந்துட்ட என்று மூச்சிரைத்தபடி வந்து அவருடைய சட்டையை பிடித்து இழுத்து ரம்யா கேட்பதற்கும் வீட்டு கதவை அவர் மனைவி திறப்பதற்கும் சரியாக இருந்தது. கருப்பு கலர் கோட் பேண்டில் ஒருவரும் சட்டை இன்பண்ணிய வேறு இருவரும் மோகனை பார்த்ததும் டக்கென்று சோபாவிலிருந்து எழுந்து நின்றார்கள். கோட்டு போட்டிருந்தவர் கையில் ஒரு பெரிய ரோஜா பூ கொத்து. அதை நீட்டியபடி, நாங்கள் MSM பல்கலைக்கழகத்தில் வருகிறோம். நான் காமர்ஸ் டிபார்ட்மெண்ட் டீன் சங்கர். இவர் HOD. 7ஆம் தேதி நடக்கவிருக்கும் நிதித்துறை வேலைகளில் வாய்ப்புகளில் செயற்கை நுண்ணறிவின் தாக்கம் குறித்த சர்வதேச கான்பரன்ஸில் நீங்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு தொடக்க உரையாற்ற ஒப்புக்கொண்டதற்கு நன்றி. முறைப்படி அழைக்க வந்திருக்கிறோம் என்றார் அவர். அவர்களை ஏற இறங்க ஒரு பார்வை பார்த்து மோகன் அருகில் வந்து அவரை அவள் உயரத்திற்கு துணிய சொல்லி காதில், என்னைய விட்டுட்டா லிப்ட்ல வந்த இரு இவங்க போட்டு உனக்கு வச்சிருக்கேன்
என்று கிசுகிசுப்பான குரலில் மிரட்டிவிட்டு உள்ளே ஓடினாள் ரம்யா. சார் சொல்லுங்க.